நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, குறிப்பேட்டு பதிவுகளை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கிளாஸ் வந்து என்ன அக்கௌண்ட்ஸ் எத்தனை டைப்ஸா பிரிக்கலாம், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆள்சார் கணக்கு, ஆள்சாரா கணக்குன்னு பிரிச்சோம். அந்த ஆள்சாரா கணக்கு சொத்து கணக்கு, பேரளவு கணக்குன்னு பிரிச்சோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து குறிப்பேட்டு பதிவுகள். ஆங்கிலத்தில் ஜர்னல் எனப்படும் சொல்லானது பிரெஞ்சு சொல்லான ஜோர் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. அதன் பொருள் நாள்தோறும் என்பதாகும். அப்போ டெய்லி நடக்கக்கூடிய ஒரு சின்ன வேலையை நம்ம பதிவு பண்றோம். எனவே குறிப்பேடு என்பது தினமும் என்று பொருள்படும். குறிப்பேடு அப்படின்னு சொன்னாக்க தினமும், டெய்லி அப்படின்னு மீனிங் வருது. அப்போ ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கு. ஒரு சின்ன சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இல்ல அது மாரி இருக்குன்னு சொன்னாக்க, அப்போ அந்த கடைகள்ல அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, டெய்லி நெறைய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சேல்ஸ் நடக்கும், பர்ச்சேஸ் நடக்கும். டிஸ்கவுண்ட் குடுப்போம், டிஸ்கவுண்ட் வாங்குவோம். அது மாரி நெறைய டிரான்சாக்ஷன் ஆனது, நடவடிக்கைகள் ஆனது டெய்லி நடந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணிக்க பண்றேன், பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, டெய்லி நடக்கக்கூடிய நடவடிக்கைகள, அதாவது டிரான்சாக்ஷன நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு குறிப்பேட்டு பதிவா நம்ம எழுதி வைக்கிறோம். நடவடிக்கைகள் ஏற்படும்போது அவை உடனே ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட பதிவு செய்யப்படுகின்றன. நடவடிக்கைகள் ஏற்பட்டவுடன் அதன் பற்று மற்றும் வரவுத்தன்மைகள் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. நடவடிக்கைகள் ஏற்பட்டவுடன் அதன் பற்று மற்றும் வரவுத்தன்மைகள் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. அடுத்தது பாருங்க. அதனுடன் ஒரு சிறிய விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்மளே வந்து ஒரு செலவு பண்றோம். வீட்டுக்கே ஏதாவது ஒரு செலவு பண்றோம்னு சொன்னாக்கா, இது எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்ஸ் போட்டு வச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து இத வந்து எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத எழுதுறோம். அதற்கு பேரு விளக்க குறிப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு பேரு என்ன அப்படின்னாக்கா நேரேஷன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா விளக்க குறிப்பு. இந்த செலவு எதற்காக செய்யப்பட்டது, இந்த நடவடிக்கை எதற்காக நடந்தது அப்படிங்கிறத சொல்றது விளக்க குறிப்பு. அடுத்தது பாருங்க. இது பேரீட்டு பதிவினை எழுதுவதை எளிதாக்குகிறது. முதலில் நடவடிக்கைகள் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படுவதால் இது தோற்றப் பதிவு அல்லது முதன்மை பதிவு அல்லது ஆரம்ப பதிவு அல்லது முதல் பதிவு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த குறிப்பேட்டு பதிவுக்கு என்னென்ன பேர் சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. தோற்றப் பதிவு, முதன்மை பதிவு, ஆரம்ப பதிவு, முதல் பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பேட்டு பதிவு குறிப்பேடு நிதி நடவடிக்கைகளை பதிவு செய்யும் கணக்கியல் செயல்முறையினை தொடக்கமாக உள்ளது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆன பாயிண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப பாருங்க, குறிப்பேடு என்பதற்கு பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். பாரு, குறிப்பேடு என்பது ஒரு தோற்றப்பதிவேடு. இதில் வணிக நடவடிக்கைகள் தான் வரிசையில் பதிவு செய்யப்படுகின்றன. நாள் வரிசையில் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த், ஃபிஃப்த்ன்ட்டு அந்த டேட் வைஸ் என்ன செஞ்சிடறாங்க, இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நடவடிக்கைகள் நிகழ்ந்த கால வரிசையில் பதியப்படுகின்றன. நடவடிக்கைகள் நிகழ்ந்த கால வரிசையில் பதிவு செய்யப்படுகின்றன. 1ஆம் தேதி என்ன பண்ணோம், 2ஆம் தேதி என்ன பண்ணோம், 3ஆம் தேதி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நடவடிக்கைகள் முதலில் குறிப்பேட்டில் தான் பதியப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, முதற் குறிப்பேட்டில தான் பதிவு பண்றாங்க. அடுத்தது பாருங்க. குறிப்பேட்டில் பதிவுகள் செய்வதற்கு ஆதார ஆவணங்கள் அடிப்படையாக உள்ளன. ஆதார ஆவணங்கள் அது பில்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெசிப்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு டாக்குமெண்டா இருக்கு. நடவடிக்கைகள் குறிப்பேட்டில் பதிவு செய்வதை குறிப்பேட்டு பதிவு என்கிறோம். நடவடிக்கைகளை நம்ம என்ன செய்யறோம், அந்த குறிப்பேட்டுல பதிவு செய்யறத குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். குறிப்பேட்டில் நடவடிக்கைகளை பதிவு செய்யும் முறையினை குறிப்பேட்டை பதிவு செய்தல் அப்படிங்களா. நீங்க முதற் குறிப்பேடு அப்படிங்கறது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதுல போதும். அடுத்தது பாருங்க. பேராசிரியர் கார்ட்டரின் கருத்துப்படி நினைவு குறிப்பு அல்லது நாட்குறிப்பிலிருந்து நடவடிக்கைகள் நிகழ்ந்த நாள்,
வரிசைப்படி பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட முதன்மை பதிவேடே குறிப்பேடு ஆகும். இது என்ன முதன்மை பதிவேடு? இது ஒரு குறிப்பேடு. பேரேட்டில் துல்லியமாக எடுத்தெழுதுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பதிவுகள் பற்று மற்றும் வரவு என வகைப்படுத்தப்படுகின்றன. அப்போ இதை அடுத்தது நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணணும். அதுதான் பேரேடு அப்படிங்கிறது லெட்ஜர் அக்கௌண்ட். இப்ப பாருங்க, குறிப்பேட்டினுடைய படிவம், இதுதான் ஃபார்மேட். குறிப்பேடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட். உங்க அக்கௌண்டன்சி நோட் புக்ல இந்த ஒரு பேஜ் இருக்கும், சைட்ல மார்ஜின் இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணுவோம், டேட், நாள் போட்டுக்கிறோம். அடுத்தது பாருங்க விவரம், பர்டிகுலர்ஸ் போடுறோம். அடுத்தது பாருங்க பேரேட்டு பக்க எண் அப்படிங்கும் போது எந்த பக்கத்துல அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் ஆனது இருக்கு அப்படிங்கிறது. பற்று எவ்வளவு ரூபாய், வரவு எவ்வளவு ரூபாய். பற்றுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டெபிட், வரவுங்கிறதுக்கு கிரெடிட். இது எல்லாமே இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஒரு குறிப்பேடு 5 பத்திகளை கொண்டிருக்கும். 1 2 3 4 5 இருக்கு பாருங்க. நாள், விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு, அது எல்லாமே இருக்கும். நாள், விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு, இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதுல நாலுங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நடவடிக்கை நிகழ்ந்த நாள் பதிவு செய்யப்படுகிறது. எத்தனாம் தேதி, ஜனவரி 2, ஜனவரி 5, 6, 10 அப்படின்னு டேட் சொல்றோம் இல்லையா, அந்த டேட் ஆனது இதுல மென்ஷன் பண்ணப்படுகிறது. அடுத்தது பாருங்க, விவரம் பத்தி, நடவடிக்கையில் தொடர்புடைய கணக்குகள் இப்பத்தியில் பதிவு செய்யப்படுகின்றன. பற்று வைக்கப்படும் கணக்கு முதலில் எழுதி பா என்று வரிசையின் இறுதியில் பதிவு செய்ய வேண்டும். இது எழுதும் போது உங்களுக்கு தெரியும், அந்த பர்டிகுலர்ஸ் எழுதுறோம் இல்லையா, அந்த விவரம் காலத்துல என்ன பற்று வைக்கணும் அப்படிங்கறத எழுதணும். வரவு வைக்கப்படும் கணக்குன்னு இடது பக்கம் சிறிது இடைவெளி விட்டு அடுத்த வரிசையில் எழுத வேண்டும். மற்றது இதை நீங்க எழுதும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இது ஈஸியா இருக்கும். பற்று, வரவு எழுதிக்கிறோம். பேரேட்டு பக்க எண் அப்படிங்கிற அதுல பேரேட்டில் உள்ள பற்று அல்லது வரவு கணக்கினை பதிவு செய்துள்ள பக்க எண்ணை இப்பத்தியில் நிரப்ப வேண்டும். ஆங்கில எழுத்தான போலியோ என்பதற்கு பக்கம் என்று பொருள். பேரேட்டு பக்கத்தில் உள்ள எண்ணை பதிவதால் பேரேட்டு பக்க எண் என அழைக்கப்படுகிறது இது கணக்குகளில் சரித்தன்மையை காணவும் தணிக்கை செய்வதற்கும் உதவியாக இருக்கிறது. இது நம்ம எதுக்காக எழுதி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆடிட்டிங்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பேரேட்டு பக்க எண் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காலத்தை போட்டுக்கிறோம், அதுல எழுதுறோம். அடுத்தது பாருங்க, பற்று பத்தி. பற்று செய்ய வேண்டிய தொகை இப்பகுதியில் பத்தியில் பதிவு செய்யப்படுகிறது. அளவீட்டின் அலகு, அதாவது ஒரு நாட்டின் நாணயத்தின் வெளிப்படுத்தப்பட்ட தொகையானது இப்பகுதியில் பதிவு செய்யப்படும். இந்தியாவில் தொகையானது ரூபாயில் பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ருபீஸ்ல தானே நம்ம கால்குலேட் பண்றோம், அந்த அமௌண்ட்டை அங்க எழுதணும். அதே மாதிரி வரவு பத்தி அப்படிங்கும்போது வரவு செய்யும் தொகை இப்பகுதியில் பதிவு செய்யப்படுகிறது. அளவீட்டின் அலகு அல்லது ஒரு நாட்டின் நாணயத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தொகையானது இப்பகுதியில் பதிவு செய்யப்படும். இந்தியாவில் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது என்ன, ருபீஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, விளக்க குறிப்பு. ஒவ்வொரு குறிப்பேட்டு பதிவிற்கும் கீழும் ஒரு நடவடிக்கையை குறித்து எழுதப்படும் சிறு விளக்கம் விளக்க குறிப்பு. நான் சொன்னேன் நேரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்று வரவு எழுதிட்டு கீழே விளக்க குறிப்பு கண்டிப்பா எழுதி இருக்கணும். அது எழுதியிருந்தாதான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இப்ப அடுத்தது மாணவர் குறிப்பு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி எழுதணும் அது அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. அதை உங்களுக்கு நம்ம சம்ஸ் போடும்பொழுது ஈஸியா தெரியும். நெக்ஸ்ட் போலாம் வாங்க. அடுத்தது பாருங்க, இப்ப பாருங்க, குறிப்பேட்டில பதிவு செய்யப்படுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத பதிவு செய்யும் படிநிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈஸியா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கணும். அதுல கண்டிப்பா 2 கணக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஓகேவா? 2 கணக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கும். அது எந்தெந்த கணக்குன்னு முதல்ல எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த கணக்குக்கு உண்டான ரூல்ஸை முதல்ல நீங்க எழுதிக்கணும். அந்த ரூல்ஸை எழுதிட்டு இது எதோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்தது பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம
குறிப்பேட்டினுடைய பதிவுகள் தனிப்பதிவு, கூட்டுப்பதிவு, தொடக்கப்பதிவு இதெல்லாம் வந்து ரெகுலரா உள்ளதுதான். தனிப்பதிவு அப்படின்னு சொன்னாக்க கணக்குகள் ஒரே குறிப்பேட்டில் பதிவால் அப்பதிவு தனிப்பதிவு எனப்படும். அது கணக்கு பற்று வைக்கப்படும், வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கூட்டுப்பதிவு. கூட்டுப்பதிவு இப்பதிவை ஒன்றிற்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடர்புல இருக்கும். 2 அக்கௌண்ட்ஸ் இதுல ஜாயிண்டா இருக்கும். பற்று ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வரவு அல்லது இரண்டும் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, தொடக்கப்பதிவு அப்படின்னு சொன்னாக்க கடந்த ஆண்டின் இறுதியில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் இறுதி இருப்பினை நடப்பாண்டின் தொடக்க இருப்பாக கொண்டு வருவதற்காக செய்யப்படும் தொடக்க பதிவாகும். அதாவது தொடக்க பதிவு அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட் இயர் க்ளோசிங்ல இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் இயர்க்கு என்ன ஆகும், ஓப்பனிங்கா வரும் இல்லையா? அப்ப கடந்த ஆண்டு இறுதியில் இருக்கக்கூடியது அடுத்த ஆண்டுக்கு தொடக்க பதிவாக அது வரும். அடுத்தது பாருங்க, இறுதி பதிவு. இறுதி பதிவு கணக்காண்டின் இறுதியில் பேரளவு கணக்குகள் முடிக்கப்பெற்று வியாபார அல்லது லாப நட்ட கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டும். அனைத்து நேரடி செலவுகள் மற்றும் நேரடி வருமானங்கள் வியாபார கணக்கிலும் மறைமுக மற்றும் மறைமுக செலவினங்கள் லாப நட்ட கணக்கிலும் மாற்றுவதற்கு இறுதி பதிவுகள். கடைசியில அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணும்போது செய்யக்கூடியது இறுதி பதிவு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டா போதும். இந்த வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு அப்படிங்கறதெல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, திருத்த பதிவு. திருத்த பதிவு கணக்கில் ஏற்பட்ட பிழைகளை திருத்தம் செய்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய பதிவுகள் திருத்த பதிவுகள். அப்போ ரெக்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிஸ்டேக்கா போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதை கரெக்ஷன் பண்றதுக்காக செல்லக்கூடியது திருத்த பதிவுகள். அடுத்தது பாருங்க, சரிகட்டு பதிவு. கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படாத நடவடிக்கைகள் அல்லது கணக்காண்டின் கணக்குகளை முடித்த பின் சரிகட்டப்பட வேண்டிய விவரங்களை கணக்கில் கொண்டு வர மேற்கொள்ளும் பதிவுகள் சரிகட்டு பதிவுகள். அப்போ இத வந்து லாஸ்ட் இயர்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை பதிவு பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதை சரி பண்றதுக்காக செய்யக்கூடிய பதிவுகள் சரிகட்டு பதிவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மாற்று பதிவு. ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு தொகையை மாற்றுவதற்கு செய்யக்கூடிய பதிவு மாற்று பதிவுகள் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது பாருங்க, இப்போ இதோட நம்ம வந்து இந்த இதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து எப்படி ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ஜேர்னலா மாத்துறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.